त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देवदेव त्वमेव सर्वं मम देवदेव राम 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 सीताराम राम सीताराम राम सीताराम. இன்னைக்கு யாரையும் பிடிக்க முடியாதனால இந்த இடத்த நானே நிரப்பிடலாம்னு சொல்லி வந்து உட்காந்துருக்கேன். இது வந்து ஒரு நான் மட்டும் பேசுறது இல்லாமல் ஒரு இன்ட்ராக்டிவ் ஸ்பீச்சாக இருக்கலாமான்னு ஒரு ஐடியா. ஸோ யாராவது நடுவில் குறுக்கிடலாம். குறுக்கிடுறதே வேலையாக இருக்கக்கூடாது. இப்போது கதை சொல்ல போகிறேன்னு ஆரம்பிச்சிருக்கேன். கதையெல்லாம் எத்தனை விதமான கதைகள் இப்போ சொல்ல முடியுமா? சிறுகதை, நாவல், நீதி கதைகள், சிறுவர் கதைகள், துப்பறியும் கதைகள், காதல் கதைகள், பேய் கதைகள், தெய்வ கதைகள், உருவ கதைகள், தத்துவ கதைகள், சொந்த கதைகள், சோக கதைகள், இப்படி எத்தனையோ கதைகள் இருக்குது. நம்ம இப்போ பார்க்க போகிறது, நம்ம கேட்குற கதைனால் நமக்கு ஏதாவது கொஞ்சமாவது ஒரு அயோட்டா அப்படிம்பாங்க, அந்த அளவாக ஏதாவது பிரயோஜனக்கூடிய கதையாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறோம். இப்போ நமக்கு வந்து நினைவு தெரிஞ்ச நாள் இருந்தே எப்பவுமே நமக்கு வேண்டியது வந்து ஆர்ஜவம். ஆர்ஜவம் அப்படிங்கிற வார்த்தைக்கு சரியான ஒரு தமிழ் சொல் கிடைக்கல. நியரஸ்ட் தமிழ் சொல் வந்து நேர்மை. நேர்மை அப்படிங்கிறது ஆர்ஜவம்னு சொல்லலாம். ஆனால் ஆர்ஜவங்கிற அந்த வார்த்தைக்குள்ளே நிறைய அர்த்தங்கள் புரிஞ்சிருக்கு. ஸோ அந்த ஆர்ஜவத்துக்கு எடுத்துக்காட்டாக ஒரு சின்ன 3 கதைகளை பார்ப்போம். ஒன்று வந்து சரித்திர காலத்திலேருந்து, இன்னொன்று ப்ரீ இண்டிபெண்ட் ஏரா, மூணாவது போஸ்ட் இண்டிபெண்ட் ஏரா. வந்து சாணக்கியர் வந்து அரசாங்கத்துக்கு முதலமைச்சராக இருந்தார். அப்போது கிரேக்க நாட்டிலேருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அரசவைக்கு வர்றாரு. அரசவையில் சாணக்கியரை காணோம். அவர் சாணக்கியரை தான் பார்த்து பேசணுங்கிறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவரோட வீடு அங்கே இருக்குது, நீங்கள் அங்கே போய் பாருங்கள் அப்படின்ட்டு. அவங்க சொன்ன அடையாளங்களை வச்சுட்டு சாணக்கியரோட வீட்டுக்கு வந்தால் அவர் சின்ன குடிசை மாதிரி தான் இருக்குது. அந்த குடிசையில் உட்காந்து சாணக்கியர் ஏதோ எழுதிட்டு இருக்காரு. இவர் போய் அவர் வணக்கம் செலுத்துறாரு. வணக்கம் செலுத்தணும் கேட்குறாரு, என்ன விஷயமா என்ன வந்திருக்கீங்கன்னு. இல்லை, நான் உங்களை பார்த்து பேசணும்னு வந்திருக்கேன். எது விஷயமா? இல்லை, உங்களை பற்றி தான் பேச வந்திருக்கேன். உடனே சாணக்கியர் என்ன செய்கிறாரு, பக்கத்துல இன்னொரு விளக்கை ஏற்றிட்டு எரிஞ்சிட்டு இருந்த விளக்கை அணைச்சிடுறாரு. வந்தவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இந்த மனுஷனுக்கு எரிஞ்சிட்டு விளக்கு இன்னொரு விளக்கை ஏற்றிட்டு இந்த விளக்கை அணைச்சிட்டாரு, என்ன விஷயம் கேட்குறாரு அவரே. எதுக்கு இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னு. அப்போ சாணக்கியர் சொல்கிறாரு, இவ்வளோ நேரம் எரிஞ்சிட்டு இந்த விளக்கில் இருந்த எண்ணெய் வந்து அரசாங்கத்தோட எண்ணெய். நான் அரசாங்கத்தோட கணக்கை பார்த்துட்டு இருந்தேன், அதனால் அந்த எண்ணெயை நான் யூஸ் பண்ணிருந்தேன். இப்போ நீங்கள் வந்து எங்கிட்ட பேச வந்திருக்கீங்க, இது என்னோட சொந்த விஷயம், அதனால் என்னோட சொந்த காசில் வாங்க எண்ணெயில் இப்போ இந்த விளக்கு எரியுதுன்னாரு. இது வந்து அரசாங்கத்துக்கான நேர்மையா ஆர்ஜவம்? அவர் நினச்சிருந்தா எப்படி வேணாலும் வாழ்ந்துருக்கலாம், இப்போ வாழ்கிற அரசியல்வாதிகள் மாதிரி. ஆனால் அவருடைய ஆர்ஜவம் வந்து அதுக்கு இடம் கொடுக்கல. இது வந்து சரித்திர காலத்துக்கு. கொஞ்சம் ரீசன்ட் டைத்துக்கு வந்தோம் அப்படின்னா, ஒரு பையன் வாத்தியார் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காரு. மறுநாள் எல்லாருமே ஹோம்ஒர்க் எடுத்து கொண்டாந்து இருக்காங்க. எல்லாருமே தப்பு தப்பாக இருக்குது, அந்த ஒரு பையனை தவிர. வாத்தியாருக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. இவ்வளோ கரெக்டாக வந்திருக்கு, எழுதிட்டு வந்திருக்கான், கரெக்டாக செஞ்சுட்டு வந்திருக்கான், எல்லாரும் சேர்ந்து அவன் கை தட்டுங்க அப்படிங்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து அவன் கை தட்டினோடனே அந்த பையன் அழ ஆரம்பிச்சிடுறான்.
வாத்தியாருக்கு ஒன்றும் புரியல. ஏன்பா நீ நல்லா செஞ்சுருக்கேன்னு உனக்கு கை தட்டி பாராட்டு தான் தெரிவிக்கணும். அதுக்கு அவன் சொல்கிறான், இல்லைங்க, இது வந்து எங்கள் அப்பா எழுதி கொடுத்தது, நான் எழுதுனது அல்ல. அப்படிப்பட்ட சிறுவன் பெரியவன் ஆகும்போது யாருக்கோ ஒருத்தர் குருவாகிறார். நம்முடைய தேசப்பிதா காந்தியடிகளுக்கு. தேசப்பிதா காந்தியடிகளுடைய குரு தான் கோபாலகிருஷ்ண கோகலே. கோபாலகிருஷ்ண கோகலே தான் அந்த சிறுவனாக இருந்தது. ஸோ அதுவும் ஆர்ஜவம் தான், அதை அப்படியே மறைச்சிருக்கலாம். ஆனால் அவருடைய நேர்மை அது மனத்தளவில் ஆர்ஜவம். அவர் வந்து செய்ய விடலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டைமில் ஜேஆர்டி டாட்டா பாரத ரத்னா விருது வாங்கினவர். அவர் ஒரு தரம் போர்டு மீட்டிங்கில் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. போர்டு மெம்பர்ஸ்லாம் கலந்து போயாச்சு. 2 ஆடிட்டரு, பர்சனல் செக்ரட்டரி அவங்கெல்லாம் மட்டும் உட்காந்து கணக்கு வழக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஆடிட்டர் சொல்கிறாரு, இது ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இதை பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து சில கோடி ரூபாய்கள் மிச்சமாகும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஜேஆர்டி டாட்டா கேட்குறாரு, அப்படி செய்கிறது சட்டப்பூர்வமானது தானா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், சட்டபூர்வமாக சட்டத்துக்கு புறம்பாக நம்ம செய்யலை அப்படின்றாரு. அந்த வார்த்தையை சொன்ன அடுத்த வினாடியே ஜேஆர்டி டாட்டா கேட்குறாரு, அது சட்டபூர்வமானது தான் சரிதான், ஆனால் அது அறவழிப்பட்டதா? ஆடிட்டர் உண்மையை பதிலே பேசல. அப்போ டாட்டா சொல்கிறாரு, அது அறவழிப்பட்டது அல்ல அப்படின்னா அதனால் நமக்கு 1000 கோடி லாபம் வந்தாலும் நமக்கு வேண்டாம், நம்ம வந்து என்ன செய்யணுமோ அது மட்டும் செய்யுங்கிறாரு. இது ஒரு விதமான ஆர்ஜவம். அவ்வளோ பெரிய மனுஷனுங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு குணம் இருந்தனால தான் அவங்கெல்லாம் பெரியவங்க ஆனாங்க. ஆர்ஜவம் அப்படிங்கிறத வந்து உடலளவிலும் நேர்மை இருக்கணும், மனதளவிலையும் நேர்மை இருக்கணும், சிந்திக்கிற சிந்தனையிலையும் நேர்மை இருக்கணும். இது 3 தான் நேர்மையானா இல்லை. நம்ம பழவரங்க அத்தனை கிட்டேயுமே நேர்மையாக தான் பழகி ஆகணும். நம்முடைய சிரிப்பில் நேர்மை இருக்கணும், நம்மளோட பேச்சில் நேர்மை இருக்கணும், கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற உறவில் நேர்மை இருக்கணும், தந்தை மகனுக்கு இருக்கிற உறவுலையும் நேர்மை இருக்கணும். நேர்மை அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு சின்ன வார்த்தை போல் இருக்குது. அதனால் அது நேர்மைன்னு சொல்ல வேண்டாம், நம்ம ஆர்ஜவம்னு வச்சுப்போம். ஸோ இன்னிலிருந்து நம்ம ஆர்ஜவத்தை வந்து எங்கெல்லாம் எப்பெல்லாம் கடைபிடிக்க முடியுமோ அப்பெல்லாம் கடைபிடிச்சிட்டா நல்லது. இப்படி நம்ம ஆர்ஜவத்தோடு இருந்தோம் அப்படின்னா ஆனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னா நம்முடைய ஒரு சென்ஸ் ஃபைன் டியூன் ஆகுது. இந்த மாதிரி நம்ம சென்சஸ் எல்லாமே ஃபைன் டியூன் பண்ணோம் அப்படின்னா நம்ம கூடி சீக்கிரமே இறைவனை உணர முடியும் அல்லது இறைவனை அடைய முடியும். இறைவனை அடையிறது அப்படின்னா உசுரை விட்டுறதுன்னு அர்த்தம் அல்ல. உசுரோடு இருக்கும்போது இறைவனை அடைய முடியும். எப்படி இறைவனை அடையிறது? அது ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. ஒரு நாள் ஒரு ராஜா அவரோட உப்புரியில் நின்று அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார். அப்போ கீழே ஒரு துறவி அந்த கடைவீதியில் நடந்து போயிட்டு இருக்காரு. ரொம்ப ரொம்ப குறைவான ஆடையோட, யாரையுமே கவனிக்காம, எதையுமே கவனிக்காம. அந்த காலத்து கடைவீதிகள்லாம் வந்து வெறும் வியாபாரம் மட்டுமில்லை, கேளிக்கையிலே நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் அவர் எதையுமே கவனிக்கலை. அவர் பாட்டுக்கு சுகபிரமமா பரபிரமமாங்கிற மாதிரி நடந்து போயிட்டு இருந்தார். அவரை பார்த்த உடனே ராஜாவுக்கு ரொம்ப வியப்பாயிடுச்சு. உடனே நான் அவரை பார்த்து பேசி ஆகணும், அவரை பிடிச்சிட்டு வாங்க, கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிறாரு. இவங்க கீழே இறங்கி போக பார்க்குறாங்க. உப்பரையிலேருந்து மாளிகையிலேருந்து கீழே இறங்கி ரோடுக்கு வர்ற வரைக்கும், வீதிக்கு வர்ற வரைக்கும் அவர் அங்கே இருப்பாரா? ராஜா சொல்றார், உடனே அவர் இங்கே வரணும் அப்படின்னு. அங்கேயே இருந்து உப்பரையிலேருந்து ஒரு பெரிய வலையை தூக்கி வீசி அவர் அப்படி இந்த வலையில பிடிச்சி மேலே கொண்டாந்துடுறாங்க. மேலே வந்தோடனே துறவி கேட்குறாரு, எதுக்காக என்னை இப்படி பிடிச்சிட்டு வந்தீங்க, என்ன வேணும் உங்களுக்கு? இல்லை, நீங்கள் இவ்வளோ சந்தோஷமா இவ்வளோ அமைதியா இப்படி இருக்கிறீங்க, அதை தெரிஞ்சதால்தான் உங்களை இங்கே கொண்டு வந்தோம். அதை வந்து நான் உங்ககிட்ட வந்து கேட்க வர்றதுக்குள்ள நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க, அதனால தான் நான் இங்கே உங்களை இங்கே கொண்டு வந்தேன்.
அப்படிங்கிறது. அப்போ துறவி கேட்குறாரு, இப்போ நீ நினைச்ச மாத்திரத்தில் நான் உனக்கு முன்னாடி வந்துட்டேன், ஆனால் நான் நினைச்ச மாத்திரத்தில் உன் முன்னாடி நான் வந்திருக்க முடியுமா? முடியாது. கேட்டுக்கு வரணும், வாசல் காப்பாளர்கள் அவங்க தடுத்து நிறுத்திக்குவாங்க, என்னை பார்த்தாலும் உள்ள விட மாட்டாங்க. அப்படி அவங்ககிட்ட கெஞ்சி கொடுத்தாடி பர்மிஷன் கேட்க சொன்னாலும் அவங்க உள்ளே வருவாங்க. உங்ககிட்ட சொல்லுவாங்க, உனக்கு நீ என்னை பார்த்ததில்லை, உனக்கு பர்மிஷன் கொடுக்கணுமா வேண்டாமான்னு தெரியாது, நீ பர்மிஷன் 4 நாள் கழிச்சுவான்னு சொல்லலாம், 5 நாள் கழிச்சுவான்னு சொல்லலாம், அவரெல்லாம் பார்க்க முடியாது பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்லி அனுப்பலாம். உன்னை பார்க்குறதே கஷ்டமாயிடும். ஸோ நான் நினச்சா உன்னை பார்க்குறது கஷ்டம், ஆனால் ராஜாவான நீ நினச்சா என்னை பார்க்குறது சுலபம். இப்போ புரியுதா உனக்கு? நாம் நினச்சி ஆண்டவனை பார்க்குறது ரொம்ப கஷ்டம், ஆனால் ஆண்டவனை பார்க்கணுங்கிற எண்ணம் நமக்கு வந்துருக்குன்னா, அந்த எண்ணம் ஆண்டவன்கிட்ட பிரதிபலிச்சதுன்னா, ஆண்டவன் நம்மளை பார்க்கணும்னு நினச்சாங்கன்னா அடுத்த க்ஷணமே நமக்கு ஆண்டவன் காட்சி கொடுத்துருவாரு. இதை கேட்டோடனே ராஜா கொஞ்ச நேரம் ஒன்றும் பேசலை. அவர் காலில் விழுந்து கும்பிடுறாரு, எனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணுங்கிறாரு. துறவி சிரிக்கிறாரு, இப்போ நான் சொல்கிறத விட வேற என்ன உபதேசம் வேண்டி இருக்கீங்க? நீ கடவுளை பார்க்கணும் அப்படின்னு எவ்வளோக்கு எவ்வளோ தீவிரமாக நினைக்கிறியோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் கடவுள் முன்னாடி கொண்டு வரப்படுவார், அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு அவர் வெளியில் போகிறார். இது அவர் சொன்னது நமக்கு ஆண்டவன் அடையணுங்கிற எண்ணம் இல்லை, வெறி இல்லை, தாகம், தீராத தாகம் இருந்தாலே நம்ம அதை அடைய முடியாது. நம்ம இப்படி தாகத்தை பற்றி சொல்லும்போது ஒரு சின்ன குட்டி கதை ஞாபகம் வருது. அந்த காலத்து புகை வண்டி ஒரு ஸ்டேஷன் நிற்குது. ஒரு பையன் ஒரு பானை தலையில் வச்சுட்டு கையில் ஒரு 2 டம்ளர் வச்சுட்டு தண்ணி விற்றுட்டே போகிறான். குடிக்கிற தண்ணி கிடைக்காது அந்த ஸ்டேஷனில். தண்ணி விற்றுட்டே போகிறான். இதை ஒரு வயது முறிந்த அறிவாளி ஒருத்தர் பார்க்குறாரு. அப்போ அந்த பெட்டியில் இருந்த ஒரு ஆள், ஒரு வியாபாரின்னு வச்சுக்கலாம், ஒரு ஆள்னு வச்சுக்கலாம், யாரோ ஒருத்தர் அந்த பையன்கிட்ட, தம்பி தண்ணி என்ன விலை அப்படின்னு கேட்குறாரு. தம்பின்னு கூப்பிட்ட உடனே அந்த பானையில் தண்ணி டம்ளரில் ஊற்றினவன் அது என்ன விலைன்னு கேட்ட உடனே சிரிச்சு அந்த தண்ணி மறுபடியும் பானையில் ஊற்றிட்டு அவன் பாட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டான். இதெல்லாம் பார்த்து அந்த பெரியவர் எழுந்திரிச்சு போய் அந்த பையனை கூப்பிட்டாரு. ஏயா, அவர் தண்ணி கேட்டார், நீ அவருக்கு தண்ணி என்ன விலைன்னு சொல்லாமல் விற்காமே வந்துட்ட அப்படின்னா. அந்த பையனுக்கு சொல்கிறான், அவருக்கு தாகமே இல்லை. தாகம் இருந்திருந்தா அவர் முதல்ல தண்ணி கேட்டு வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோப்பா காசு வேணும்னு கேட்டிருப்பாரு. அவர் எவ்வளோ காசுன்னு கேட்டவுடனே அவர் வியாபாரம் பொழுதுபோக்காக தான் கேட்குறான்னு புரிஞ்சு போச்சு, ஆனாலும் அவன் கொடுக்கல அப்படின்றாரு. அந்த வயது முதிர்ந்த அந்த வயது இருக்கு பயங்கரமான ஆச்சரியம். இவ்வளோ சின்ன வயசுல இந்த பையனுக்குள்ள எவ்வளோ பெரிய ஞானம் ஒழிஞ்சிட்டு இருக்குது. ஸோ நமக்கு தாகம் இருந்தால் நம்ம வேறு எதையுமே எதிர்பார்க்க மாட்டோம், எதையுமே கேட்க மாட்டோம். நம்ம பார்வை பூரா அதிலே தான் இருக்கும். அந்த தண்ணி எவ்வளோ காசாகும், அந்த தண்ணி சுத்தமான தண்ணியா சுத்தம் இல்லாத தண்ணியா, என்னுடைய தாகம் உயிர் போகுது, எனக்கு வேண்டியது உடனடியாக தண்ணி அப்படின்னு இருக்கும்போது அவர் காசை பற்றி பேச மாட்டார் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு தாகத்தோடு நம்ம இறைவனை தேடணும் அப்படின்னா இறைவனுக்கு வேறு வழியே இல்லை, நம்ம முன்னாடி நின்று தான் தேடணும். இப்படிப்பட்ட வாழ்க்கையில் நாம் சாதாரணமாக சாப்பிட்றோம், உரையாடுறோம், பேசுகிறோம், சந்தோஷப்படுறோம், சிரிக்கிறோம். இது எல்லாத்துலேயும் ஒரு சின்ன விஷயத்தை நம்ம ரொம்ப சாதாரணமாக செய்கிறோம். ஜனங்களை ஜட்ஜ் பண்ணுறோம். ஜனங்களை பற்றி முழுக்க தெரிஞ்சுக்காமே அவங்க யார், என்ன, அவங்களுடைய மென்டல் மேக்கப் என்ன, அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, அவங்களுடைய லாப நஷ்டங்கள் என்ன, கோபதாபங்கள் என்ன, எதையுமே பற்றியே நம்ம கவலைப்படாமல் நமக்கு தெரிஞ்ச ஒரு நேரோ விஷன் வச்சுட்டு
அவங்க நம்ம ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். அது மாதிரி ஜட்ஜ் பண்ணுறதுனால நிறைய நேரங்களில் நம்ம வந்து தப்பாக ஜட்ஜ் பண்ணிடுறோம். இதே மாதிரி மறுபடியும் ஒரு ரயில் வண்டி தான். ஒரு புகை வண்டியில் ஒரு 24-25 வயசு வயதான ஒரு இளைஞன் அவங்க அப்பா அம்மாவோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கான். அந்த பெட்டியில் வேற ஒரு 2 பேர் ஒரு கப்பல் ஏறுறாங்க. வண்டி புறப்பட ஆரம்பிச்சிருது. வண்டி போக போக அந்த பையனோட முகத்தில் ஒரு பயங்கரமான ஆனந்தம். அப்போ அந்த மரத்தை பாரு, எவ்வளவு கிளைகள், எவ்வளவு விதவிதமான பச்சை இலைகள். அப்போ அந்த காக்கா பாரு, இந்த மரத்தை விட்டு அந்த மரத்துக்கு பறந்து போயிட்டே இருக்குது. அப்போ என்னப்பா எல்லாம் மரமெல்லாம் பின்னாடி போகுது. ஐயோ அங்கே பாரு, அந்த தண்ணி பாரு, அந்த தண்ணியில் 2 கொக்கு பாரு. இப்படியே பேசிகிட்டே இருக்கான் அவன் பாட்டுக்கு. இந்த பூசாயிரில் தம்பதிகள் 2 பேரும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அந்த பையன் கொஞ்சம் மென்டலி ரிட்டார்டாக இருப்பான் போல் இருக்கு. அதனால இந்த வயசில் இதையெல்லாம் பார்த்து இவ்வளோ அதிகமாக பேசுகிறான். மெதுவாக அந்த பையனோட பேரண்ட்ஸ் கிட்ட, ஏங்க உங்கள் பையனை ஏதாவது ஒரு நல்ல டாக்டர்கிட்ட காமிச்சாங்க, அவனுக்கு வந்து கொஞ்சம் மைண்டை வந்து நீங்கள் சரி பண்ணி விட்டீங்கன்னா அவன் இந்த மாதிரி குழந்தைத்தனமாக பிஹேவ் பண்ண மாட்டான்ல. சொல்லி முடிச்சுட்டு அவங்க பேரண்ட்ஸே பார்க்குறாங்க. அந்த பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. நாங்கள் இப்போ டாக்டர்கிட்ட தான் வர்றோம். இவங்களுக்கு தூக்கி வரப்படுது. டாக்டர்கிட்ட தான் வரீங்களா? ஆமாம். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி மனோதத்துவ டாக்டர்ந்து வரல, நாங்கள் கண் டாக்டர்கிட்ட வர்றோம். எங்கள் பையனுக்கு இத்தனை வருஷம் கண்ணு தெரியாது, இப்போ ஆப்ரேஷன் பண்ணி இப்போ தான் கண்ணு தெரியுது. அந்த கண்ணு தெரிஞ்ச உடனே அவனுக்கு இந்த உலகம் தெரியுது. அந்த உலகம் தெரிஞ்ச சந்தோஷத்தில் அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் அவனை தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. எவ்வளோ சீக்கிரம் நம்ம பிரச்சனை தப்பாக புரிஞ்சுக்கிறோம். அந்த பையன் எவ்வளோ சந்தோஷத்தில், ஒரு உன்னதமான சந்தோஷத்தில் அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் நம்ம வந்து அந்த புதுசாக இருந்த தம்பையில் வந்து அவன் வந்து மென்டலி ரிட்டார்டுன்னு நினச்சிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு நம்ம யாரையுமே ஜட்ஜ் பண்ணவே வேண்டாம். ஜட்ஜ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு அதிகாரம் கிடையாது. ஒரு அட்டைப்பட்டி மேலே நின்றுருந்தது, அது கீழே இப்படி பிரத்யாரை பற்றி ஜட்ஜ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பிரத்யாருக்கான மதிப்பு, அவனுடைய செயல், சொல், உழைப்பு, இதுக்கான மதிப்பையும் நம்ம கொடுத்தாங்க. அந்த பிரத்யார் யாராக இருந்தாலும் நம்ம பெற்றோருக்கு தான் மதிப்பு மரியாதை கொடுக்கணும் இல்லை, நண்பர்களுக்கு தான் கொடுக்கணும், வாத்தியாருக்கு தான் கொடுக்கணும் இல்லை, எல்லாருக்குமே வந்து மரியாதை மதிப்பு கொடுத்தாங்க. ஒரு பையன் 17-18 வயசு இருக்கும். ரொம்ப செல்லமாக வளர்ந்த பையன். அவங்க அப்பாவுக்கு வந்து வேலை வந்து பால்கோவா செய்கிறது. அவரோட பால்கோவா வந்து அந்த சுற்று வட்டாரத்திலே ரொம்ப பிரசித்தம். அடுப்பை ஒரே அளவு சூட்டில் வச்சுட்டு அந்த பாலை கிளறி 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 மணிக்கணக்கில் அந்த பால்கோவா செய்வார். அதுலேருந்து வருமானத்தில் தான் ஒரு குடும்பத்தை நடத்திட்டு இருந்தார். ஆனால் அந்த பையன் வந்து அந்த வருமானத்தை மீறி செலவு செய்யறதுக்கு எப்பவுமே ரெடியாக இருந்தான். நிறைய தினம் சொல்லி பார்த்தாரு, அந்த பையன் கேட்கல. ஒரு நாள் வந்து அதே மாதிரி அப்பாக்கிட்ட, அப்பா எனக்கு கொஞ்சம் செலவு பணம் வேணும். அந்த செலவுக்கு கொடுக்குற பணத்தை எல்லாமே வந்து ஊதாரித்தனமாக தான் செலவு பண்ணிருந்தான். நியாயமான வழியில் நான் செலவு பண்ணவே இல்லை. அது அவங்க அப்பாவுக்கு ரொம்பவுமே வருத்தம். அவனுக்கு எப்படியாவது நம்ம ஒரு பாடம் சொல்லி அவனுக்கு சொல்லி அந்த தான் பணம் கேட்டோன்னு சொன்னார், நீ இது வரைக்கும் எங்கிட்ட எவ்வளோ தானே பணம் கேட்டுப்ப, நான் ஒரு தடவையாவது உங்கள்கிட்ட பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன். அது நீ கேட்குறது கொஞ்சம் நெஞ்ச பணம் இல்லை, நிறைய பணம் தான் கேட்குறேன். ஒரு மாற்றா நான் எனக்கு பணம் கொடுத்துட்றேன், நாளைக்கு இனி எனக்கு 1 ரூபா கொடு அப்படின்னு கேட்குறாரு. பையன் சிரிச்சுட்டு
₹1 தானே, நாளைக்கு தானே, நான் கொண்டாந்து கொடுத்துறேன். அப்பாட்ட பணத்தை வாங்கிட்டு போகிறான். அந்த பணத்தை உடனே ஊதாரித்தனமாக அன்றைக்கே செலவு பண்ணி முடிச்சிடறான். மறுநாள் காலையில் எழுந்துச்சு அப்பாட்ட எப்போ மாதிரி இருக்கும். ஆனாலும் அவன் மனசுக்குள்ள மெதுவாக எங்கேயோ ஓரத்தில் ஒரு சத்தம் கேட்குது, இன்னைக்கு அப்பாவுக்கு ₹1 கொடுக்கணும், இன்னைக்கு அப்பாவுக்கு ₹1 கொடுக்கணும். அவன் நினச்சிக்கிறான் அப்பா மறந்து போயிருப்பார், சும்மா விளையாட்டு கேட்டுருக்காருங்க. ஆனால் அன்றைக்கி சாயங்காலம் அவன் ஒன்று இவன் அவங்க அப்பாட்ட போகாமல் அவங்க அப்பாவே அவன் கூப்பிட்றாரு, மானே உங்ககிட்ட ₹1 வேணும்னு கேட்டுருந்தாங்க இன்னைக்கு. அவன் பயங்கர கடுப்பாயிடும். சே, ஞாபகம் வச்சுட்டு கேட்டார் மனுஷன், நான் எங்கே போகிறது ₹1, எங்கே போய் சம்பாதிக்கிறது? நேராக அவன் பாட்டிக்கிட்ட போகிறான். பாட்டி எனக்கு ₹1 கொடு. அவன் பாட்டி ₹1 கொடுத்துறான். நேராக அந்த ₹1 கொண்டாந்து அவங்க அப்பாட்ட போயிடும். அப்பா என்ன கேட்ட ₹1. அவங்க அப்பா என்ன பண்ணாலும் அந்த ₹1 வாங்கி அந்த எரிய நெருப்புக்குள்ளே வீசிடுவார். இவன் திரும்பி அவங்க அப்பாவை வினோதமாக பார்த்துட்டு போயிடுறான். இவன் மறுபடியும் அவன் கூப்பிட்டு, இது இன்னைக்கு கொடுத்த ₹1 மட்டுமில்லை, நீ தினமுமே எனக்கு ₹1 கொடுக்கணும். தினமே ₹1? எதுக்கு? இல்லை, நான் இத்தனை நாள் எவ்வளோ பணம் கேட்டாலும் கொடுத்துருந்தேன். இல்லை, தினம் எனக்கு அந்த ₹1 கொடுத்தா உனக்கு என்ன கெட்டா போகும்? சரி கொடுத்துறேன். இவனும் தினம் ₹1 கொண்டாந்து கொடுத்தான். அம்மா, தாத்தா, மாமன், மச்சான், வந்தவன் போனவன் எவங்ககிட்ட எல்லாம் கடன் கேட்க முடியுமோ அவங்ககிட்ட எல்லாம் ₹1 கேட்டு கொடுத்துட்றான். அவனுக்கு பணம் கொடுக்கக்கூடியவர்கள் எண்ணிக்கை நாளடைவில் குறைஞ்சிட்டே வந்தது. ஒரு நாள் அவனுக்கு பணம் கொடுக்கக்கூடியவங்க யாருமே இல்லாமல் போயிட்டாங்க. இன்னைக்கு எப்படி ₹1 கொடுக்குறது? ஆனால் அவனோட தன்மானம் எப்படியாவது கொடுத்தான். எப்படி கொடுக்கணும்னு யோசிச்சுட்டு தெருவில் போய்க்கும்போது ஒரு 40-45 வயது பட்ட ஒரு மனுஷன் ஒரு ரிக்ஷா அவன் இழுத்துட்டு போயிட்டுருக்கான். அதில் 2 பேர் உட்கார வச்சு, நீ உடனே அவங்ககிட்ட போய், உனக்காக நான் இந்த ரிக்ஷா கொஞ்சம் தூரம் அனுப்புகிறேன், இழுக்கிறேன், இன்னும் எனக்கு ₹1 கொடுக்குறேன்னு கேட்கு. அவன் சரி கொடுக்குறான், அவன் இழு அப்படின்னு இருக்கான். இழுக்கிறான். அவனால் இழுக்கவே முடியல. மனுஷன் வாழ்க்கையில் ஒரு நாளாவது வேலை செஞ்சுருந்தா வேலைன்னா எப்படி இருக்குன்னு தெரியும். வேலையை செஞ்சது கிடையாது, கஷ்டப்பட்டு இழுக்கிறான். அந்த கொஞ்ச நேரத்துலேயே கையெல்லாம் தழும்பேறி இருக்குது. அவன் சொன்ன தூரம் வரைக்கும் இழுத்து கொண்டாந்து விட்டுட்டு அவங்ககிட்ட ₹1 கொடுக்கணும். அவன் ₹1 கொடுக்குறான். அந்த ₹1 வாங்கிட்டு அவங்க அப்பாட்ட வரான். அப்பா இந்த அன்னைக்கு கொடுக்க வேண்டிய ₹1. அந்த ₹1 எடுத்து அவங்க அப்பா அந்த நெருப்பில் வீச போகும்போது அவங்க அப்பா கையை பிடிச்சிருக்கான். என்ன பண்ண நீ? நான் என்ன பண்ண உனக்கு என்ன? நான் கேட்ட பணத்தை நீ எனக்கு கொடுத்துட்ட, இது என் பணம். இந்த பணத்தை என்ன பண்ண உனக்கு என்ன? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், அது கூட நெருப்பில் போடுறேன். இத்தனை நாள் அவனுக்கு அடுத்த பணம் எல்லாமே நான் நெருப்புக்கிட்ட நின்று வெந்து சம்பாதிச்சது, நீ அதை எங்கே போட்ட? அப்படியே தலையில் கவிதை சுத்தாட்டான். அன்றைக்கி தான் அவனுக்கு ஞானம் வந்தது, நம்ம எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோம் இத்தனை நாள் அப்படின்ட்டு. ₹1 கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுக்கு அந்த ₹1 கடவுள்கிட்ட கொடுத்தது. அப்பா நெருப்பில் போனதுக்கே நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோமே. நம்ம டெய்லி அவர்கிட்ட பணம் வாங்கி அதை ஊதாரித்தனமாக செலவு பண்ணியிருக்கோமே. அப்பா எவ்வளோ மனசில் கஷ்டப்பட்டிருப்பாரு. ஸோ அந்த நெருப்பில் போடப்பட்ட பணம் அவனே நெருப்பில் போட்ட மாதிரி சுத்தமாக்கிடுச்சு. நம்ம முதல்ல பார்த்தோம், நம்ம இஷ்டப்பட்டா கடவுளே நம்மளை இஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு போயிடுவார், நம்ம காட்சி தருவாருங்க. காட்சி மட்டும்தான் தருவாரா? கடவுள் நம்மகிட்ட பேச மாட்டாரா? நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் கடவுள் பேசிகிட்டே தான் இருக்காரு. எப்போ பேசுறாரு? எப்பவுமே பேசிட்டு தான் இருக்காரு. ஆனால் என்ன ஒரு சின்ன பிரச்சனைன்னா, அவருடைய குரல் ரொம்ப மெலிதான குரல். நிசப்தமான நேரத்தில் மட்டும்தான் அவருடைய குரல் நமக்கு கேட்கும். ஆனால் நம்முடைய மனசில் எப்பவுமே ஒரு ஆரவாரம் தான். வேண்டாத எண்ணங்கள், சம்பந்தம் இல்லாத எண்ணங்கள். ஒரு எண்ணம் முடிகிறதுக்கு முன்னாடி இன்னொரு எண்ணம் முளைச்சிருது. இப்படியே நம்ம மனசு நிறைய எண்ணங்கள் நடந்துட்டு இருக்கும்போது அந்த எண்ண குயில்களுக்குள்ள, அந்த எண்ணங்களுடைய சத்தங்களுக்குள்ள ஆண்டவன் பேசுறது நமக்கு கேட்கறதே இல்லை. இதை சில இளைஞர்கள்
ஒரு நாள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. இளைஞர்கள் டிஸ்கஸ் பண்ணுறாங்களே எது அப்படின்னா, ஏன் பண்ணக்கூடாதா என்ன? அந்த காலத்து இளைஞர்கள் ரொம்ப நல்ல இளைஞர்கள், கடவுள் நம்மகிட்ட பேசுவாரா அப்படிங்கிறது டிஸ்கஸ் பண்ணுறாங்க. டிஸ்கஸ் பண்ணிட்டு அன்றைக்கி என்ன ப்ரோக்ராம் ஈவினிங் அப்படின்னு கேட்குறாங்க. இன்றைக்கி ஒரு உபன்யாசகர் ஒரு கதை சொல்ல போகிறாரு நம்ம கோயிலில், அதை கேட்குறது நம்ம போகிறோம். சரி போகலாம். எல்லாருமே அங்கே போய் உட்கார்றாங்க. உபன்யாசகர் கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த கதையிலையுமே அன்றைய மைய கருத்து இதுதான்: கடவுள் நம்முடன் உரையாடுவாரா, நம்முடன் தொடர்பு கொள்வாரா? அந்த உபன்யாசகர் ஆணித்தரமாக சொல்கிறாரு, நாம் கேட்க ரெடியாக இருந்தோம்னா கடவுள் பேசுறது ரெடியாக இருக்கிறாரு, அதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை அப்படின்ட்டு. அன்றைக்கி உபன்யாசம் முடிஞ்ச பின்னாடி 7-7 மணி ஆயிடுச்சு. இந்த இளைஞர்கள்லாம் டீ கடையில் உட்காந்து டீ குடிக்கிறாங்க. அப்போது ராவேந்திரன் அந்த இளைஞர் என்னடா கடவுள் கட்டாயம் மட்டும் பேசுவான்னு சொல்கிறாரு, நான் எப்படி அதை பரீட்சை பண்ணி பார்க்கலாம், எப்படி பரீட்சை பண்ண போகிறோம்? அவர் தான் சொன்னார்ல, நம்ம மனசு அமைதியாக இருந்ததுன்னா அந்த சலனமற்ற மனசில் ஆண்டவர் பேசுறது தெரியும், கேட்கும் அப்படின்ட்டு. எப்படி சொல்கிற நீ பாரு, ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஆடிட்டே இருக்குது, அதில் மூஞ்சி பார்த்தா தெரியாது. ஆனால் அந்த தண்ணி ஆடாமல் நின்றதுன்னா மூஞ்சி அதில் தெரியுது இல்லையா? அது மாதிரி தான் அது அவர் சொன்னதும். சலனமற்ற மனசில் இறைவன் பேசுறது கட்டாயமாக கேட்கும். சரி நீ முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லி எல்லாரும் எழுந்திரிச்சு போயிடுறாங்க. இவன் அந்த டீ கடையிலே ஒரு ஓரமாக கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்துருக்கான். திடீர்னு அவன் மனசுக்குள்ள ஒரு 2 லிட்டர் பால் வாங்கு அப்படின்னு தோணுது. 2 லிட்டர் பாலா? தேவையில்லையே, வீட்டில் போய் நம்ம படுத்து தூங்க தான் போகிறோம், சம்சாரம் எல்லாம் படுத்துருப்பாங்க, பாலுக்கு வேண்டியதுலேயே நாளை காலையில் பால் வந்துடணும். ஆனால் மனசுக்குள்ள மறுபடியும் அந்த எண்ணம் வருது, 2 லிட்டர் பால் வாங்க. யோசிக்கிறான், ஒருவேளை இதுதான் கடவுள் பேசுறதோ? உடனே அவனே சிரிச்சுக்கிறான், என்ன கடவுள் 2 லிட்டர் பால் வாங்க சொல்ல போறாரா? சரி வாங்கித்தான் பார்ப்போமே அப்படின்னு போய் அந்த டீ கடையிலே ஒரு 2 லிட்டர் பால் வாங்கிட்டான். அவன் வண்டி எடுத்து கிளம்பான். மீட்டிங் நடந்தது பாரத வித்யா பவன் ஹாலில். அங்கிருந்து வந்தாச்சு. வடவழி மோதி ஹாஸ்பிட்டல் ரோட்டில் திரும்பியாச்சு. கொஞ்ச தூரம் வந்த உடனே மாசாணியம்மன் வண்டிக்குள்ளே போ அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு சத்தம் இருக்கு. நம்ம வீடு இந்த பக்கம் இல்லை, லெஃப்டில் ரைட்லலாம் திரும்பணும். நானாக நினைக்கி மாசாணியம்மன் வண்டிக்குள்ளே போய் இல்லை மாசாணியம்மன் வண்டியும் அவன் மனசில் அதே தோணுது. சரி மாசாணியம்மன் வண்டிக்குள்ளே போகிறோம். போயிட்டே இருக்கான். கடைசியில் ஒரு சின்ன வீடு. இவங்க வரும்போது 8:30 8:45 எல்லா வீடுகளையும் இறக்குறே, லைட்லாம் ஆஃப் ஆகிடுச்சு. வீடு ரோடே நிசப்தமாக இருக்குது. நில்லு 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 அப்படின்னு மனசு சொல்லுது. நிற்கிறான். எதிர்கால பார்த்தா ஒரு வீடு. அந்த வீட்டில் யார் இருக்கிற மாதிரி தெரியல, லைட்லாம் ஆஃப் ஆகி தான் இருக்குது, பேர் சத்தமே கேட்கல. அந்த வீட்டில் கொண்டு போய் அந்த பாலை கொடுத்தா என்னன்னு தோணுது எனக்கு. இல்லை அந்த வீட்டில் அந்த பாலை கொண்டு போய் கொடு, பாலை கொடுத்தா என்னன்னு தோணுது. ஆனால் பாலை கொண்டு போய் கொடுன்னு தோணுது. நம்ம போய் அந்த வீட்டில் கதவை தட்டி பெல்லை போட்டு அவங்ககிட்ட 2 லிட்டர் பாலை கொடுத்து அவன் நம்மளை கிணப்பையன் நினச்சிட்டு பார்த்து சிரிச்சானே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவன் முழிக்கிறான். ஆனாலும் மனசுக்குள்ள இருந்த அந்த வலிமையான எண்ணம் கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லுது. சரி அந்த வீட்டுக்கிட்ட போகிறான். வீட்டுக்கிட்ட போனவொன்னே தான் வீட்டுக்குள்ளே ஒரு குழந்தை அழுகிற சத்தமும் யாரோ பேசுகிற சத்தமும் கேட்குது. சரி உள்ளே இருக்கும், இன்னும் தூக்கில் முடிச்சுட்டு தான் இருக்காங்க, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி அந்த வீட்டு பெல்லை போடுறோம். பெல்லு போட்டோடனே ஒரு 1/2 நிமிஷத்தில் யாருங்க அது கேட்டுகிட்டே ஒருத்தனை முண்டாஸ் கடியனும் லுங்கியும் கட்டிட்டு வர்றாரு. இவர் உடனே ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் பண்ணிவிட்டு அந்த 2 லிட்டர் பாலை நீட்டி, இவர் 2 லிட்டர் பால் கொண்டாந்துருக்கேன் அப்படின்னு கொடுத்தாரு. அவர் மூச்சு பேர்ந்த மாதிரி ஆகிப்போகுது. பாலா? பின்பக்கம் திரும்பி கூப்பிட்டாரு, வசந்தா பால் வந்திருக்குது, யாரோ பால் கொண்டாந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நடுங்கிற கையோடு அந்த பாலை வாங்கிட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே இருந்து ஒரு பெண்மணி ஓடி வர்றாங்க.
ஓடி வந்து, சாமி நீங்க யாரு? நீங்க தேவதையா? தேவ தூதனா? இவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னம்மா கேட்குறீங்க? இல்லை, எங்களுக்கு கொஞ்சம் வியாபாரத்தில் நஷ்டமாகி போச்சு. முந்தானத்து இருந்த பணத்தை எல்லாமே வந்து கடைக்காரங்க பிடிங்கிட்டு போயிட்டாங்க. கையில் காசே இல்லை. இன்னைக்கு வந்து நாங்கள் எல்லாருமே பட்னி. உள்ள குழந்தை அழுகிற சத்தம் கேட்கல, அந்த குழந்தையும் பட்னி. அந்த குழந்தைக்கு பால் வாங்க கூட காசு இல்லை எங்களுக்கு. நாங்கள் உட்காந்து ப்ரே பண்ணிட்டு இருந்தேன், கடவுளே நாங்கள் வந்து பட்னி கிடக்கிறோம், ஆனால் நாங்கள் யாருக்கும் துரோகம் பண்ணலை, யாரையும் கெடுதி பண்ணலை, யாரையும் ஏமாத்தலை அப்படின்னு நிஜம்னா இந்த குழந்தைக்காவது ஏதாவது வழிகாமின்னு கேட்டுருந்தோம். உங்கள் மூலமாக கடவுள் இந்த பாலை கொடுத்து வச்சிருக்காரு. ராவேந்தனுக்கு ஒன்றுமே புரியல. பர்ஸ் எடுத்தான். பர்ஸுக்குள்ள இந்த பணத்தை பூரா எடுத்து அவரோட கையை வச்சு, இதை வச்சுங்க, எப்படியும் சில நாளாக அதை வச்சு நீங்கள் ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பதிலுக்கு கூட காத்திருக்காம விழுந்து திரும்பி வந்து வண்டி எடுத்துட்டு மாசாயப்பன் அவனுக்கு எதிர்கால இருக்கிற அரசு மரத்தடியில் வந்து நின்றான். அவனுக்கு ஒன்றும் புரியல. பேசுறது கடவுள் தானா? நாம் அமைதியாக இருந்தோம் அப்படின்னா, மனசால் அமைதியாக இருந்து ஆண்டவனை கேட்கறது ரெடியாக இருந்தோம்னா, ஆண்டவன் நம்ம மூலமாக எத்தனையோ சாதிக்க ரெடியாக இருப்பார் போட்டிருக்கு. இந்த எண்ணத்தோட அவன் மறுநாள் இருந்து எவ்வளோ ஆரவாரமா வெளியில் இருந்தாலும் உள் மனசுல ஒரு ஆழ்ந்த அமைதியோடு இருக்க தோணும்னா அவனுக்கு நிறையவே ஆண்டவனுடைய குரல்கள் கேட்க ஆரம்பிச்சது. நாம் அப்படி இருக்க ட்ரை பண்ணலாமா? அப்படி நம்ம கேட்க ட்ரை பண்ணோம் அப்படின்னா, அப்போ வந்து இயக்குறது வந்து நாம் அல்ல, அவன் இயக்குறான், நம்ம கருவி. நம்ம நிறைய தடவை சொல்லுவோம் வேதாந்த கிளாஸில், நான் ஆண்டவனுடைய கருவி தான், ஆண்டவனுடைய கருவி தான். ஆனால் இப்போ அந்த ராவேந்திரங்கிறவன் எப்படி ஆண்டவனுடைய கருவியாகவே உபகரணமாகவே செயல்பட்டிருக்கான், ஆண்டவன் செயல்பட வச்சாங்கிறது வந்து ரொம்ப அற்புதமாக விளங்குது. அப்படி நம்ம ஆண்டவனுடைய கருவியாக செயல்படும் போது நம்முடைய செயல்களில் எந்த விதமான தவறும் நிகழ்வதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா செயல்கள் எல்லாமே அவன் செய்விக்கிறது. அவன் செய்விக்கிற செயலில் வந்து தவறுகள் நிகழவே முடியாது. ஆண்டவனுடைய பேசுறதுக்கோ ஆண்டவனுடைய குரலை கேட்கறதுக்கோ ரொம்பவும் இஷ்டப்படுவார். அந்த இஷ்டம் தான் அவரை வந்து அவ்வளோ நேர்மையாக இருக்க வச்சுது. ஒரு தடவை திடீர்னு அவனுக்கு தோணுச்சு, ஏன் நம்முடைய சிறைச்சாலைக்கு போய் இங்கே இருக்கிற கைதிகள் எல்லாம் நம்ம சந்திச்சா என்ன? ராஜா நினைச்சா அதுக்கு வேற மாற்று உண்டா? உடனே ஏற்பாடு நடக்குது. இவர் சிறைச்சாலைக்கு போறாரு. சிறைச்சாலையில் ஒவ்வொரு கைதியாக பார்த்து பேசுறாரு. முதல் கைதி சொல்றான், நான் எந்த தப்பும் பண்ணலைங்க, எதிராளி சொன்ன தப்பான ஸ்டேட்மெண்ட்னால எனக்கு நீதிபதி தண்டனை கொடுத்து நான் இங்கே வந்துட்டேன். அடுத்தவன் சொல்றான், இதுக்கு எல்லாமே நான் இங்கே இருக்க காரணமே தப்பான புரிதல் தான். நான் ஒன்று சொன்னேன், நீதிபதி வேறமா புரிஞ்சுக்கிட்டாரு, நான் ஒன்றுமே செய்யலை, நான் யாரும் கெடுதியே செய்யலை. இப்படியே ஒவ்வொரு கைதியுமே சொல்லிட்டு வராங்க. எந்த கைதியுமே வந்து தான் தவறு செஞ்சதுனால இங்கே இருக்கிறதா ஒத்துக்கவே இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் ராஜா வர்றாருன்னு தெரிஞ்சவொடனே எல்லா கைதியிலுமே கதவு புத்தகம் நின்றுருக்காங்க ராஜா பேசுறதுக்கு ஆர்வமா. ஆனால் அந்த ஒரு அறையில் மட்டும் ஒரு கைதி உள்ளுக்குள்ளேயே அமைதியாக உட்காந்து மேலே மோட்டு வழியே பார்த்துட்டு இருந்தான்.
அவனை பார்த்தோன்னே ராஜாவுக்கு ஒரு வினோதமாக பட்டது. அவனை கூப்பிட்டாரு, இங்கே வாப்பா, ஏன் வந்திருக்க நீங்க? இல்லை, நான் ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துருந்தேன், அந்த வாக்கு என்னால் காப்பாற்ற முடியல, அது தண்டனை நான் அனுபவிச்சுருக்கேன். என்னப்பா இங்கே எல்லாரும் நான் எந்த தப்பும் செய்யலை, தவறான வழியில் தான் நான் இங்கே வந்துட்டேன்னு சொல்கிறாங்க, நீ இப்படி சொல்கிறேன்? இல்லைங்க ராஜா, நான் ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துருந்தேன், இவ்வளோ பணம் தருவேங்க. அதனால் அவர் அந்த சொல்கிற டயத்தில் அந்த பணத்தை அவர் கொடுக்காதனால அவர் ஒரு பெரிய நஷ்டத்தை அவர் எதிர்கொள்ள வேண்டி வந்தது. அதனால் அவர் என் மேலே பிராது கொடுத்திருந்தார். நீதிபதி எனக்கு தண்டனை கொடுத்தார். உடனே ராஜா சேவகர்களை கூப்பிட்டான், இந்த ஆளை விடுதலை பண்ணி அனுப்பிச்சிருங்க. ஸோ நாமளும் அப்படித்தான். எப்பவுமே நம்ம தவறு செஞ்சிருந்தா கூட நம்ம செஞ்சது தவறல்ல அப்படின்னு நியாயப்படுத்துறதுக்கு நம்ம நிறைய தடவை முயற்சி பண்ணுறோம். எப்படியாவது சுற்றி வளைச்சு தவற வேற எங்கேயாவது போட்டுட்டு நம்ம நிரபராதி ஆயிட முடியாதா அப்படின்னு பார்க்குறோம். அப்படி செய்யும்போது அதுக்காக நிறைய தவறான எண்ணங்களை நம்ம உற்பத்தி பண்ணிக்கிறோம். தவறுக்கு மேலே தவறுகள், கணக்கு கணக்காக தவறுகள் போயிட்டே இருக்கு. ஆனால் தவறுன்னு ஒத்துக்கிட்டா அந்த ஒரு தவறு தான் தவறாது, மற்றெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆடட் தவறுகள் இல்லாமல் போயிடுது. ஸோ இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய செயல்களில் செய்யக்கூடாத செயல்கள் இருந்தது அப்படின்னா யாருமே கண்டுபிடிக்கலன்னு கூட நாமளே அதை உணர்ந்து அதுக்கு தண்டனை எடுத்துக்க வேண்டியதில்லை. நாம் அதை திருத்திக்கிட்டோம்னா அதை விட நல்லது வேறு எதுவுமே இருக்க முடியாது. அப்படி செயல்கள் நம்ம செய்யும்போது அந்த செயல்கள் ஆணுடைய எண்ணத்துக்கும் விருப்பத்துக்கும் இசைவாக இருந்தது அப்படின்னா அந்த செயல்கள் தங்கு தடையின்றி நடைபெறும். எப்போ நம்ம செய்யக்கூடிய எண்ணக்கூடிய எண்ணங்களுக்கோ செய்யக்கூடிய செயல்களுக்கோ தடைகள் வருது அப்படின்னால அது இயற்கைக்கு மாறாக இருக்குது, ஆணுடைய எண்ணத்துக்கு எதிராக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம அந்த செயல்களை எவ்வளோ செய்ய முற்பட்டாலும் செய்ய முடியாமல் போயிடும். ஆத்தங்கரையில் ஒரு மரம், ஒரு அரச மரம். ஒரு நாள் அந்த அரச மரத்துலேருந்து 2 இலைகள் தண்ணியில் விழுந்து, ஒரு இலை நெடுக்க விழுந்தது, ஆட்டோட்டத்துக்கு நெடுக்க, இன்னொரு இலை ஆட்டோட்டத்துக்கு குறுக்க விழுந்தது. அந்த குறுக்க விழுந்த இலை என்ன சொல்லிச்சு, நான் இந்த ஆட்டு நீரோட்டத்துக்கு குறுக்க விழுந்திருக்கேன், நான் இந்த நீரோட்டத்தையே நான் தடுத்து நிறுத்த போகிறேன், எனக்கு அந்த வலிமை இருக்குது, நான் தடுத்து நிறுத்துறேன்னு சொல்லுவேன். அது சொல்லிகிட்டே தான் இருக்குது. அது சொல்ல சொல்ல ஆறு அதை அடிச்சுட்டே போயிட்டு தான் இருக்குது. ஆனால் அது திரும்ப திரும்ப அதே சொல்லுது, நான் இந்த ஆட்டோட ஓட்டத்தை தடுத்து நிறுத்தியே தீருவேன், அதுக்காக தான் நான் குறுக்க விழுந்திருக்கேன் அப்படின்ட்டு. ஆனால் ஆட்டோட்டத்துக்கு இணையாக விழுந்த இலை அந்த ஆட்டோட்டத்தை, அந்த ஓட்டத்தை, அந்த துள்ளலை அனுபவிச்சுட்டு அது கூடவே போச்சு. போகும்போது என்ன நினச்சதுன்னா, இந்த ஆற்றை நான் கூட்டிகிட்டு போய் கடலில் சேர்த்திடுறேன். கடலுக்கு ஆறு போயிட்டு இருக்குது, அந்த போகிற ஆறு அந்த இலையை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்குது. ஆனால் அந்த இலை நினைக்குது, நான் அந்த ஆற்றை எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் கடலுக்கு கூட்டிகிட்டு போக வேண்டும். ஸோ நேராக விழுந்த இலை அதுக்கு ஒரு எண்ணம், தான் ஆற்றை கூட்டிகிட்டு போகிறாங்க. குறுக்க விழுந்த இலை எப்படியாவது இந்த ஆற்றோட ஓட்டத்தை தடுத்து நிறுத்தி ஆகணும். ஆனால் தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கிற இலையோட எண்ணம் நிச்சயமாக ஈடேற போகிறதில்ல. ஏன்னா அந்த இலையும் அந்த ஆற்றோட்டத்தோடு சேர்ந்து போயிட்டே தான் இருக்குது. நான் கடல் கூட்டிகிட்டு போவே நினைக்கிற எண்ணமும் அது நியாயமான எண்ணம் இல்லை. ஆறு தான் ஓடிட்டு இருக்குது, இந்த இலையை தூக்கிட்டு போயிட்டு இருக்குது. அது மாதிரி நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே அவனுடைய செயல்கள் தான்.
எந்த எண்ணமுமே நம்முடைய எண்ணங்கள் அல்ல. எண்ணங்கள் ஆற்றோட்டத்துக்கு இசைவாக இருந்தது அப்படின்னா நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணலாம். ஆற்றோட்டத்துக்கு எதிராக குறுக்க இருந்ததுன்னா நம்ம துன்பப்படுவோம், துக்கப்படுவோம். ஸோ எப்பவுமே நம்ம எண்ணங்களை ஆற்றோட்டத்துக்கு இசைவா, இங்கே ஆற்றோட்டம் அப்படிங்கிறது ஆர்ஜவம். அந்த ஆர்ஜவம் வருது. நம்ம எண்ணங்கள் ஒரு ஆர்ஜவத்தோடு இருந்தது அப்படின்னா நம்ம எப்பவுமே சந்தோஷப்படுவோம், துக்கப்பட மாட்டோம். சந்தோஷப்படுவோம், துக்கப்பட மாட்டோம் அப்படின்னா அப்போ சந்தோஷமும் துக்கமும் எதில் இருக்குது? அது மனசுல தான் இருக்குது. மணிமேகலைன்னு ஒரு பொண்ணு, ஒரு ஏழ்மையான குடும்பம் தான். ஒரு ஆஃபீஸில் கால்களா, அதாவது டெலிஃபோன் கால்களாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. அவன் மனசில் எப்போவுமே ஒரு துக்கம், அதனால் மூஞ்சியில் எப்போவுமே ஒரு சோகம். அவளை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. சாரி, ரோட்டில் போகிறவங்க கூட எவனும் சைட்டு கூட அடிக்க மாட்டான். அந்த மாதிரி போயிட்டு இருந்தா அவள். ஆஃபீஸ் போனால் வாட்ச்மேன் கூட அவளை பெருசாக கண்டுக்க மாட்டான். இவன் அவனுக்கு குட் மார்னிங் சொன்னால் கூட அவன் கண்டுக்க மாட்டான். இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது. ஒரு நாள் அவள் ஆஃபீஸ் போகும்போது வழியில் புதுசாக ஒரு கடை திறந்துருந்தாங்க. கடை அப்படின்னா நாவல்டி ஸ்டோர்ஸ், எல்லா விதமான பொருட்களும் இருக்கக்கூடிய ஒரு கடை. அந்த கடையை பார்த்தோன்னே இவளுக்கு ஒரு சின்ன சந்தோஷம் இருந்தது. அந்த கடைக்குள்ளே போய் பார்க்கலாம் என்னதான் இருக்குன்னு சொல்லி கடைக்குள்ளே போகிறான். அப்படி பார்க்குற பலவிதமான பொருட்கள் வச்சுருக்காங்க. அவங்க ஒரு ஓரத்தில் நிறைய தொப்பிகள் வச்சுருந்தாங்க. இது போன கொஞ்ச நேரத்துலேயே 2 பசங்களை கூட்டிகிட்டு ஒரு தம்பதி உள்ளே வந்தாங்க. அந்த 2 பசங்களும் அதை எடுக்கிறதுன்னா இது எடுக்கிறதுன்னா இவங்க அவங்கள சத்தம் போடுறதுன்னு இப்படியே போயிட்டு இருந்தது. இவங்க போய் அதில் ஒரு தொப்பியை பார்த்து, அதில் ஒரு தொப்பி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த தொப்பி எடுத்து போட்டுட்டு கண்ணாடியில் பார்த்தா அவளால் நம்ப முடியல. அந்த தொப்பி அவளுக்கு அவ்வளோ அழகாக பொருந்தி இருந்தது. அதில் ஒரு பையன் அவளோட சட்டையை பிடிச்சி இழுத்து, ஆண்டி இந்த தொப்பியில் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அப்படின்னா. அவங்க அப்பா அம்மா ஆமாம்மா உனக்கு இந்த தொப்பி ரொம்ப சூப்பராக இருக்குது. இது பார்த்தா எல்லாம் எப்படி சொன்னாங்க, நம்ம தொப்பி வாங்கினேன் என்ன சரின்னு சொல்லி கடைக்காரங்கிட்ட போய் இந்த தொப்பி எடுத்து இந்த தொப்பி வாங்கிட்டு பணம் கொடுத்து வெளியில் வரும். அப்படியே முகத்தில் ஒரு புன்னகை, வெக்கம் கலந்த புன்னகை. ரோடில் போகிறவங்களாம் அவளை திரும்பி பார்க்குறாங்க. சில பசங்க கூட அவளை பார்த்து லேசாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போகிறாங்க. ஆஃபீஸ் போயாச்சு, வாட்ச்மேன் திடீர்னு அவளை திரும்பி பார்த்து குட் மார்னிங் மேடம் அப்படிங்கிறான். இவ குட் மார்னிங் சொல்லிட்டு போகிறா. இவளுக்கு பயங்கரமான புன்சிரிப்பு, வெக்கம் கலந்த புன்சிரிப்பு. உள்ளே போகிறா. உள்ளே போனால் பார்த்தா ஆஃபீஸுக்கு மேலே வெளியே பார்க்குறாங்க. என்ன சொன்னக்கு நீ இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்க, இன்னைக்கு நீ உன் கண்ணெல்லாம் வெளிச்சமாக உற்சாகமாக இருக்குது. இவன் ஒன்றும் பேசலை, சிரிச்சுட்டே வேலையை பார்க்குறா. அன்றைக்கி வேலை ரொம்ப நல்லா போகுது. வேலை பலவே தெரியல அவளுக்கு. வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறா. போகிற வழி எல்லாமே பார்க்கணும்னா இவளை பார்த்து சிரிச்சுட்டே போகிறாங்க, விஷ் பண்ணிட்டு போகிறாங்க. எல்லாம் முடிஞ்சது. வீட்டுக்கு போய் கதவை சொல்லி போகிறாங்க. அம்மா கதவை திறக்காங்க. அம்மா அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. என்ன நீ இவ்வளோ புத்துணர்ச்சியோடு இருந்த, உன் மனசில் உன் முகத்தில் கொஞ்சம் கூட களைப்பே தெரியல, நான் முழுக்க வேலை பண்ணிட்டு வந்திருக்க. இவ இன்னொன்று அம்மா இதுதான் சொல்கிறாங்க, நம்ம புதுசாக அவங்க தொப்பி பற்றி ஏதாவது சொல்லுவாங்கன்னு நினச்சா ஒன்றுமே சொல்லலை. ஏம்மா என்னோட தொப்பி எப்படி இருக்கு? தொப்பியா? என்ன தொப்பி? என்னம்மா? தலையில் கை வச்சு பார்க்குறா, தலையில் தொப்பியே இல்லை. அம்மா இன்னைக்கு காலையில் ஒரு தொப்பி. ஆமாம், தொப்பி வாங்கினோடனே அதை பணம் கொடுக்கறதுக்காக அதை கழட்டி அவன் டேபிளில் வச்சோம். பே பண்ணிட்டு அதை எடுக்காமே வந்துட்டோம். அப்போ நான் தொப்பி போடவே இல்லையா? தொப்பி போடவே எப்படி இத்தனை பேர் என்னை பார்த்து சிரிச்சாங்க, விஷ் பண்ணாங்க. அப்போ என்னோட மனசில் இந்த
என் முகத்தில் இந்த புன்னகையும் மனசுல உற்சாகமும் அந்த தொப்பினால் வந்ததில்ல. அந்த தொப்பி இருக்குன்னு நினைப்புல மனசுலேருந்து வந்தது தான். ஸோ என் மனசில் நல்ல எண்ணங்கள் இருந்ததுன்னா நான் உற்சாகமாக இருக்க முடியும் போல் இருக்கு. எனக்கு அந்த தொப்பியே வேண்டாம், நான் போய் அந்த தொப்பி எடுக்கலை, எனக்கு வேண்டாம், எனக்கு எப்படி வாழ்க்கை நடத்தணும்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ நானும் அப்படித்தான் நிறைய விஷயங்களை நமக்கு அது இருந்தால் தான் முடியும், இருந்தால் தான் முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். எதுவுமே இருக்க வேண்டியதில்லை. நம்ம கூட இருக்க வேண்டியதெல்லாம் அந்த சுப்ரீம் பவர் மட்டும்தான். அந்த சுப்ரீம் பவர் இருந்ததுன்னா நம்ம தலையில் நம்ம தொப்பி போட்ட மாதிரி தான். இது ஆக்சுவலாக ஒரு நிஜமாக நடந்த கதை. ஒரு பொண்ணு ஒரு 22-23 வயசு இருக்கும். அவளுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போகுது. ரொம்ப வீக் ஆயிடுறா. அவளால் டே டு டே ஆக்டிவிட்டிஸ் நல்லா செய்ய முடியல. எப்போ பார்த்தாலும் சோர்ந்து படுத்துக்கிறா. பேரண்ட்ஸ் ரொம்ப கவலைப்பட்டு போய் டாக்டரை கூப்பிட்டு போகிறாங்க. உள்ளூர் டாக்டர் சில டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்துட்டு எல்லா டெஸ்ட்டும் நார்மலாக தான் இருக்குது, கொஞ்சம் ரத்த சோகை மட்டும்தான் இருக்குது. அந்த ரத்த சோகையினால கூட இது மாதிரி வரலாம். ஸோ இந்த ரத்த சோகைக்கான மருந்து கொடுக்குறாங்க. மருந்து கொடுக்குறாங்க. 3 மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு. ஆனால் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அவள் அப்படியே டிஜெக்டடாக, டிப்ரெஸ்டாக, சோகமாக அப்படியே இருக்கிறா. அவங்க அப்பா அம்மா ரொம்ப கவலையாகி போச்சு. நம்ம சிட்டி கூட்டிகிட்டு போய் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லி சிட்டி கூட்டிகிட்டு வராங்க. சிட்டி கூட்டிகிட்டு அங்கே ஒரு டாக்டர் போய் பார்த்தாங்க. அந்த டாக்டர் இந்த டெஸ்ட் ரிசல்ட் எல்லாம் வாங்கி பார்த்துட்டு, இந்த டெஸ்ட் ரிசல்ட் ஒன்றுமே இல்லை, ஆனாலும் நான் ஒரு தடவை புதுசாக டெஸ்ட் எடுத்துறேன், இதை எடுத்து 6 மாதம் ஆச்சு, எனக்கு வேறு சில சந்தேகங்கள் இருக்குது, அதை பார்க்குறேன். அவர் டெஸ்ட் எடுத்து பார்க்குறாரு. எல்லாமே நார்மலாக இருக்குது. எப்படி எல்லாமே நார்மலாக இருக்கும்போது இந்த மாதிரி இருக்க முடியும்? எதுவும் ஒரு 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கட்டும், அப்சர்வ் பண்ணி பார்த்துட்டு அவர் முடிவு பண்ணுறாங்க. அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அந்த ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் படி பேஷண்ட் தனியாக தான் இருக்கணும். பேஷண்ட்டை பார்த்துக்கிறதுக்கு அங்கே இருக்க நர்ஸ் தான். அட்டண்டன்ஸ் ரூம்குள்ள அலௌடு இல்லை, வெளியில் தான் இருக்கணும். முதல் நாள் ராத்திரி அவன் ரூமில் தனியாக இருக்கான். மறுநாள் காலையில் டாக்டர் ரவுண்ட்ஸ் வராரு. அவன் பல்ஸை ஃபீல் பண்ணுறாரு. பல்ஸில் அந்த ஓட்டத்தில் மாறுதல் தெரியுது. எப்படிமா இருக்கிறேன் டாக்டர்? நான் நல்லா இருக்கேன். நல்லா இருக்கியா? அவனோட குரலே உற்சாகமாக இருக்குது. அவள் கண்ணில் ஒரு சின்ன ஒளி தெரியுது. அவள் சந்தோஷமாக இருக்க மாதிரி தெரியுது. நீ ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. இல்லை டாக்டர், இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன். நிஜமாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கியா? ஆமாம். இங்கே ஒரு 10 தோப்புக்கரணம் போட்டு பார்க்கலாம். உடனே நான் பெட்டை விட்டு கீழே இறங்கி 10 தோப்புக்கரணம் விடுவிடுன்னு போட்டு முடிச்சிடலாம். வரும்போது அவங்க அப்பா அம்மா கையை பிடிச்சி போட்டுட்டு வந்தாங்க. பெட்டில் கூட ஒரு ஆள் ஹெல்ப்போட தான் உட்கார வேண்டியிருந்தது. இப்போ எந்த விதமான ஹெல்ப்பும் இல்லாமல் ஒரே நாள் ராத்திரியில் 10 தோப்புக்கரணம் போட்டாங்க. டாக்டர் ஒன்றும் புரியல. அவர் மெல்ல யோசிக்க ஆரம்பித்தார். அவங்க அம்மா கூப்பிட்டாரு. உங்கள் பொண்ணு மனசில் ஏதோ மாறுதலாக இருக்கு, அது என்னன்னு தெரியணும். இல்லை நீங்களே அவனை கேளுங்க. அவங்க அம்மா வச்சு டாக்டர் கேட்டாரு, நேற்று ராத்திரி என்ன நடந்தது? நீ என்ன பண்ணேன்? ராத்திரி தூங்குனியா? தூங்குனேன். தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன்? தூங்குறதுக்கு முன்னாடி நான் என்னோடய ஃப்ரெண்டை மன்னித்தேன். ஃப்ரெண்டை மன்னிச்சியா? என்னது அப்படின்னு கேட்டாரு. இல்லை 9 மாதத்துக்கு முன்னாடி எனக்கும் ஃப்ரெண்டுக்கும் ஒரு மனசாவை ஏற்பட்டது. அவள் சொன்னது தான் நியாயம், ஆனாலும் அந்த நியாயத்தை ஏற்றுக்க நான் ரெடியாக இல்லை.
நான் அவளை கண்ணாமண்ணா திட்டிட்டு அவளை வெறுத்துட்டு வந்துட்டேன். இப்போது எனக்கு உடம்பு சரியில்லாத நேரத்தில் யாருமே இல்லாத போது நான் தனியாக வச்சு பார்த்தேன். நான் அவளை அந்த மாதிரி திட்டி இருக்கக்கூடாது, அவர்கிட்ட சண்டை போட்டுருக்கூடாதுன்னு எனக்கு தெரிஞ்சது. நான் உடனே மனசில் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நான் மன்னிக்க சொன்னேன். இன்னைக்கு காலையில் நான் புத்துணர்வு ஓட்டுறேன். அப்படித்தான் நம்ம எல்லாருமே அப்படித்தான். நிறைய வியாதிகள் வந்து மனோவியாதிகள் தான். ஒரு இன்ஃபெக்ஷன் வருது, பேக்டீரியானால் வருது, அது ஓகே. ஆனால் அது தவிர நம்முடைய ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், நரம்பு தளர்ச்சி, இது சம்மந்தப்பட்ட எத்தனையோ வியாதிகள் எல்லாமே மனோவியாதிகள் தான். நம்ம மனசு சந்தோஷமாகவும் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் யார் மேலேயும் வன்மமும் பகையும் இல்லாமல் இருந்தது அப்படின்னா நமக்கு வியாதியிலே வராது, வியாதியிலே இல்லாமல் இருக்குது. அப்படி எந்த விதமான வன்மமும் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே பாசிட்டிவாக தான் நடக்கும். ஏன்னா ஃபீலிங்ஸ்லேயே நெகட்டிவிட்டி இல்லை, அப்போ நடந்தது பாசிட்டிவாக தான் நடந்தாகணும். அப்படி நம்ம பாசிட்டிவாக இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து கடவுளுடைய சொற்களுக்கு கீழ்ப்படுகிறோம்னு அர்த்தம். இப்போ தான் பார்த்தோம், கடவுள் நம்மகிட்ட பேசுவாருங்க. அந்த பேசக்கூடிய சொற்களுக்கு நம்ம கீழ்ப்படிய தான் செய்வோம். கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது வந்து கடவுளுடைய சொற்களுக்கு கீழ்ப்படுதல் முன்னாடி நம்ம பிரத்யட்சமாக இருக்க தெரியக்கூடிய அம்மா அப்பா, அண்ணன் அக்கா, ஆசான், இவர்களுக்கு நம்ம கீழ்ப்படியை கற்றுக்கணும். அந்த கீழ்ப்படிதல் கூட நமக்கு இல்லை அப்படின்னா நம்முடைய அகங்காரமும் அகம்பாவமும் கலவில்லாமல் பாருங்க. ஒரு இளைஞன் அவனுக்கு ஒரு விபத்தில் ஒரு கை போயிடும். 7 வயசுலேயே ஒரு கை போயிடும். அவன் ஒரு கையோடு தான் இருக்கான். ஒரு தினம் அவனோட ஊருக்கு இந்த மார்ஷியல் ஆர்ட், இந்த ஜூடோ, ஜூடோஜிட்ஸு இதெல்லாம் கற்றுக்கிட்டவங்க சில பேர் வந்து ஒரு ஷோ நடத்தாங்க. அதை பார்த்தோன்னே அந்த பையனுக்கு நாமளும் ஏன் இதை கற்றுக்கூடாது அப்படின்னு தோணுது. அவன் வீட்டில் நச்சரிக்க ஆரம்பிக்கிறான். அவன் சொல்கிறாங்க, ஒரு கையில் நீ எப்படி செய்வேன், அது நீங்கள் சொல்லாதீங்க, உங்களுடைய தொழில் அதல்ல, இதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசான் சொல்லட்டும், நான் கேட்டுக்கிறேன். சரின்னு சொல்லி அவனை வந்து ஒரு ஜூடோ மாஸ்டர்கிட்ட கூப்பிட்டு வராங்க. ஜூடோ மாஸ்டர் சொல்வார், ஒரு கையை மட்டும் வச்சுட்டு ஜூடோ கற்றுக்கிறது கஷ்டம், நீ பேசாமல் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவர் வேறு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. அவன் பையனோட அப்பா அம்மா வந்து பாரு, அவரே சொல்லிட்டா நீ வா போகலாம், இதை பாருங்கள், நான் ஜூடோ கற்றுக்காமல் உங்களோட கொடுத்து வரமாட்டேன், நீங்கள் போகிறதுனா போங்க. அவங்க அப்பா அம்மா பார்க்குறாங்க. சரி, இவன் மறுபடியும் திட்டு வாங்கிட்டு தான் வருவான் போட்டு, நம்ம அந்த பக்கம் போயிடலாம் சொல்லி போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மாதம் திரும்பி பார்க்குறத இவன் அங்கேயே உட்காந்துருக்கான். உனக்கு தான் சொல்லிக் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, உன்னால் முடியாது, ஒரு கையை வச்சு நீ போ, இல்லை நான் ஜூடோ கற்றுக்கணும், ஒரு கையாலே கற்றுக்கணும். மாஸ்டர் பார்க்குறாரு, ஒரு கையால் எப்படி பண்ணுவேன், இல்லை பண்ண முடியும், சிரிக்கிறாங்க. மாஸ்டருக்கு ஒன்றும் புரியல, ஏன் சிரிக்கிறேன் நீ இப்போ? இல்லை, என்னோட ஊருக்கு வந்து சில பேர் வந்திருந்தாங்க, அவங்க டெமான்ஸ்ட்ரேஷன் காமிச்சாங்க, அதில் ஒருத்தன் வந்து அவனோட கையை பின்னாடி கட்டிட்டு ஒரு கையிலேயே ஜூடோஸ் எல்லாம் செஞ்சு காமிச்சான், அப்படி அவனால் செய்ய முடியும் போது என்னாலையும் செய்ய முடியாது. மாஸ்டர் பார்த்தாரு, இவனோட தன்னம்பிக்கையும் செய்யணுங்கிற ஆர்வமும் அளவில்லாமல் இருக்குது, நாம் இவனுக்கு சொல்லிக் கொடுப்போம்னு சொல்லிட்டு, சரி நான் என்ன சொல்லிக் கொடுத்தாலும் எது சொல்லிக் கொடுத்தாலும் நீ இது கீழ்ப்படியும், நீ எதிர்த்து ஒரு வார்த்தை கேட்கக்கூடாது. சரி, எதிர்த்து கேட்கல, நீங்கள் சொல்கிறபடி சரி. அந்த ஜூடோவில் ஒரு புகழ்பெற்ற குத்து ஒன்று இருக்கு, அந்த குத்து மட்டும் அவனுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. 3 மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு, அவன் அந்த குத்து ஒன்று மட்டுமே ரெகுலராக ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும்தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான்.
ஒவ்வொரு தரமும் ஆசான் அவனுடைய குரு அங்கே வரும்போது எங்கே குத்து அப்படின்பா. அவன் குத்துவான். 3 தடவை குத்துனவனு பத்தாது, நல்லா குத்து அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, இன்னும் அந்த குத்துலேயே தான் இருக்கான். வந்தவங்க மற்றவங்கெல்லாம் என்னென்னவோ எல்லாம் கற்றுட்டு முன்னேறிட்டாங்க. இவன் மட்டும் அந்த குத்துலேயே தான் இருக்கான். தான் வேற எதையுமே கற்றுக்கல, அந்த குத்து மட்டும்தான் கற்றுக்குறவங்க அந்த எரிச்சல், கோபம், வெறி. அவன் அந்த குத்தை வந்து ரொம்பவே பெர்ஃபெக்டாக கற்றுக்க வச்சிருக்கான். ஒரு நாள் இந்த ஜூடோ கற்றுக்கிட்டவங்களெல்லாம் ஒரு போட்டி அந்த ஊரில் நடக்குது. இவர் மாஸ்டர் என்ன சொல்றாரு, இந்த எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த போட்டியில் இவனும் கலந்துக்குவான் அப்படிங்கிறார். இவனுக்கு இனம் புரியாத மகிழ்ச்சி. ஆனால் ஒரு பக்கம் ஒரே பயம். நமக்கு ஒரு இடமும் தெரியாத, ஒரு குத்து மட்டும்தான் தெரியும். இவர் நம்ம போட்டியில் கலந்துக்க சொல்றாரு. எல்லாரும் சிரிக்கிறாங்க ஏளனமா. இவன் போட்டியில் கலந்துட்டு என்ன பண்ண போறாங்க? குரு சொல்றாரு, யாரும் சிரிக்காதீங்க, இவன் போட்டியில் கலந்துப்பாங்க. ஸோ போட்டி நடக்குது. ஃபர்ஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டு, ஃபோர்த் ரவுண்டு எல்லாம் முடியுது. ஏறக்குறைய செமிஃபைனல்ஸ் வந்தாச்சு. இவன் இன்னும் இருக்கிறான். இவன் செய்யறதுலாம் ஒன்று தான். ஆப்பனண்ட் வந்து இவன் அடிக்க வரும்போதெல்லாம் விலகி அந்த ஆப்பனண்ட்டோட பலம் என்ன, பலகீனம் என்னன்னு பார்த்துட்டு, அந்த ஆப்பனண்ட் பலமாக இருக்கும்போது இவனுடைய முழு பலத்தையும் உபயோகிச்சு அந்த ஒரே ஒரு குத்து, அவ்வளோதான், அந்த ஆப்பனண்ட்டு எழுந்திருக்கவே மாட்டான். இப்படியே அவன் செமிஃபைனல் நோட்டி பண்ணிட்டான். அதுலேயும் ஜெயிச்சு ஃபைனல்ஸ் வந்துட்டான். ஃபைனல்ஸில் இவனுக்கு எதுக்காக இருக்கிறது ஒரு ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ்டு ஜூடோ மாஸ்டர். இவனுடைய குருவுக்கு ஈக்குவலாக, குருவுக்கு மிஞ்சனோன்னு சொல்லினாலும் குருவுக்கு ஈக்குவலாக சண்டை போடக்கூடிய, காமிக்கக்கூடிய ஒரு ஜூடோ மாஸ்டர் இப்போ ஃபைனல்ஸில் எவ்வளோ வந்திருப்பாரு. இவன் குருவத்திலையும் பார்க்கலாம். குரு சொல்றாரு, உன்னால் முடியும். இவன் பார்க்குறான். சரி, சண்டை ஆரம்பிக்குது. இவனோட டாக்டிக்ஸே செய்கிறான். அவன் அடிக்க வரும்போதெல்லாம் பதுங்கி அவனோட அடிகளுக்கு தப்பிச்சுட்டு அவனோட அடி என்ன, ஃபோர்ஸ் என்ன, எந்த பிடி, எந்த குத்து அவனோட லாபமாக இருக்குது, எந்த இடத்துல அவன் பாடி வீக்காகுது, எந்த ஆங்கிள் அவனை வந்து தாக்கலாங்கிற குத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இவனோட முழு பவரையும் சேர்த்து, இவன் கற்றுக்கிட்ட சக்தி எல்லாத்தையும் சேர்த்து அவன் ஒரு குத்து வீழ்த்திடுறான். எல்லாருமே அசந்து போகிறாங்க. அப்போ குரு சொல்கிறான், ஒரு கை இல்லாதது ஊனம் அல்ல, அந்த ஊனத்தை ஒரு ஊனம் நம்ம நினைக்காதுதான் வெற்றி அவனுக்கு. அதனால வந்து எல்லாமே சாதிக்க முடியும், சாதிக்கணுங்கிற வெறி இருந்ததுன்னா அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. இப்படி அந்த ஒரு கை இல்லாத அந்த மாணவனை ட்ரெயின் பண்ணி அந்த போட்டியில் ஜெயிக்க வச்ச அந்த ஜூடோ மாஸ்டருக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம், நமக்கு கர்வம் வந்துருமோ, கர்வம் வந்துருச்சோ அப்படின்னு ஒரு பயம். போய் ஆண்டவன்கிட்ட ப்ரே பண்ணுறாரு, கடவுளே நம்மளோட கர்வத்தை இருக்குது, என்னால் அதை தூக்கி போக முடியாது. அப்போ கடவுள் சொல்கிறாரு, உன்னுடைய கர்வத்தை என்னால் எடுக்க முடியாது, அதை நீ தான் கைவிடணும். ஒரு மாற்றுத்திறனாளியை நான் அந்த அளவுக்கு ரெடி பண்ணி விட்டேன், ஆனால் என்னோட கர்வத்தை என்னால் எடுக்க முடியலையே, என்ன செய்யணும்? அந்த மாற்றுத்திறனாளியாவது அவனுக்கு இந்த ஒரு கையாவது நீ வந்து கொடுக்க முடியாதா அப்படின்னு கேட்கிறாரு. அது கடவுள் சொல்றாரு, அவனுடைய உடம்பு தற்காலிகமானது, டெம்பரரி, போயிடும். ஆனால் அவனுடைய ஆன்மா நிரந்தரமானது. அந்த ஆன்மாவில் ஊனம் இல்லையே, அந்த ஆன்மாவில் ஊனம் இல்லாதனால தானே அவன் ஜெயிச்சான். அவனை போய் அவன் கையை சரி பண்ண சொல்லி கேட்கலையே. பார்க்குறேன், எனக்கு வந்து கர்வத்தை எடுத்துருன்னு கேட்டேன், அதை எடுக்க மாட்டேன்ட்டு.
அவனை வந்து கை சரி பண்ண சொன்னா அவன் வந்து ஆன்மா தான், அவன் நல்லா தான் இருக்கான்னு சொல்லிட்டாரு. இப்படி நீ சொல்றதுலாம் தாங்கிக்கிற அளவுக்கு எனக்கு பொறுமையாவது கொடு அப்படிங்கிறாரு. பொறுமையை நாரல முடியாது. பொறுமை வந்து துன்பத்தின் மூலமாக தான் பொறுமை வரும். நீ கஷ்டப்பட்டா மட்டும்தான் பொறுமை கிடைக்கும். சுகப்பட்டு இருக்கவனுக்கு பொறுமையாக வராது. பொறுமைன்னு என்னன்னு அவனுக்கு தெரியாது. கஷ்டப்படுறவங்க துன்பப்படுறவங்க மட்டும்தான் பொறுமை வரும். அது தானாக கிடைக்கிறது இல்லை, அது வருந்து ஈட்ட வேண்டியது அப்படின்னு சொல்றாரு. சரி, பொறுமை தான் கொடுக்கல, எனக்கு சந்தோஷத்தையாவது கொடு. அப்போ கடவுள் சொல்றாரு, என்னால் உன்னை பிளஸ் பண்ண முடியும், ஆனா சந்தோஷமா இருக்கிறதோ துக்கமா இருக்கிறதோ சோகமா இருக்கிறதோ உன்னால மட்டும்தான் முடியும். அந்த சந்தோஷத்தை வந்து நீ தான் உருவாக்கணும். மகிழ்ச்சியா இருக்கிறது சந்தோஷமா இருக்கிறது உங்ககிட்ட தான் இருக்கணும். என்ன எது சொன்னாலும் நான் தான் செய்யணுங்கிற எனக்கு வந்து பெயின்ஸே இல்லாமல் பாரு. என்ன பெயின்? தலைவலி, உடம்புலி, கைவலி இல்லை இல்லை, மனதில் வலிகளே இல்லாமல் பார்க்கணும் சொல்றாரு. மனதில் வலிகள் இருந்தால் தான் முன்னால் வந்து வேர்ல்ட்லி டிஸ்கம்ஃபர்ட்ஸ் வந்து வெளியில் வர முடியும். எது உனக்கு வந்து துன்பத்தை கொடுக்குதோ அதுகிட்ட நீ விலகுற. எதுகிட்ட நீ விலகிறியோ அதுகிட்ட இருந்தெல்லாம் உனக்கு துன்பம் கிடைக்காது. யாதனின் யாதனின் நீங்கியா நோதல் அதனின் அதனின் இல்லன்றார். ஸோ அதனால வந்து உனக்கு கவலை இருக்கத்தான் வேணும். கவலை இருந்தால் தான் நீ வேண்டாத பற்றியெல்லாம் கவலைப்பட நிறுத்தல. அப்போ வேண்டாதெல்லாம் உனக்கு விலகும். நான் வந்து உன்னை ஒன்று விளைய வைக்க வேண்டியது. சரி, என்னை பக்குவப்படுத்தியாவது விடு. பக்குவப்படுத்துறதுக்கு நான் என்ன? நீ என்ன இட்லி மாவா? நான் என்ன சமையல்காரனா உன்னை அந்த மாவை பக்குவப்படுத்தி இட்லி ஆக்குறதுக்கு? நான் வேணா உனக்கு அந்த பக்குவப்படுறதுக்கான சக்தியை தரேன், நீ தான் பக்குவப்படணும். இவன் ரொம்ப நொந்து போயிடுறான். கடவுளே, நிஜமாவே நீ என்ன நேசிக்கிறியா? ஆமா, நேசிக்கிறதுனால தான் நீ கேட்கறதுக்கு எல்லாமே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா முடியுதுன்னு சொல்லியிருந்தா நீ ஏமாந்து போவ. என்னால் செய்ய முடியாது, இதெல்லாம் வந்து நீயா சாட்சிக்க வேண்டியதுதான். அது மாதிரி நாமளும் பிரித்தியாருக்கு முடியாதுன்னு சொன்னா கூட எந்த விதத்துல எப்ப என்ன உதவி பண்ணணுமோ அந்த அளவு உதவி பண்ணி எல்லாருமே நம்ம நேசிச்சு எல்லாருமே ஒற்றுமையா வாழுவோம். என்னோட அறுவை இப்போ முடிச்சுக்கிறேன். நன்றி.